ராஜயோகத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை என் பிள்ளைகள் இங்கு நெருங்கிவிட்டார்கள். நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டால் வெற்றி பாதையை அடையலாம் என்று சொல்லி இருக்கின்றேன். அந்த வெற்றி பாதையை அடையப் போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டதால் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். வெற்றி பாதையின் அடையாளமாகும். தயங்கினால் வெற்றி கிடைப்பது அடையாளம் இங்கு தவிர்த்து கொண்டுதான் இருக்கும். என் பிள்ளையே, உனக்கான செய்தியை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக இந்த தாய்வராகி வந்து கொண்டிருக்கும் போது நடப்பதை நினைத்து நீ வருத்தமடையாதே. தோல்வி தோல்வி என்று தோல்வியை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் வருகின்ற வெற்றியினை உன்னால் இங்கு கணிக்க முடியாது, அதை எடுத்து கொள்ளவும் முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதையெல்லாம் தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கும் போது நீ சற்றும் பின்வாங்கி விடாதே. உனக்கான பாதையில் நான் உனக்கென்று நிரந்தரமான விஷயத்தை தர காத்திருக்கும் போது எது உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. துன்பத்தை முறையாக உணரும் போதுதானே பொறுமைக்கு வழி பிறக்கும். அதற்காக அவமானம் வந்து விட்டது, துரோகம் வந்து விட்டது என்று யோசித்து கொண்டு இருந்தால் அது மட்டும்தான் உன் மனதிலே தங்கி கொண்டு இருக்கும். என் தங்கமே, பசியை உணரும் போதுதான் உணவிற்கு வழி பிறக்கும். அதுபோலத்தான் தோல்வியை முறையாக உணர்ந்தால் மட்டும்தான் நம் வெற்றிக்கு வழி பிறக்கும். நம் வைராக்கியம் அங்கு ஜெயித்து கொண்டே இருக்கும். எவர் மீதேனும் நம் வெறுப்பை காட்டுவதனால் இங்கு என்ன நடக்கப் போகிறது சொல்? ஒன்றுமே இல்லைதானே. ஏதோ உனக்கு வெறுத்து ஒதுக்கியவரை நினைத்து நீ மனம் வருத்தமடைகிறாய். நீ திரும்ப திரும்ப அவர் மீதும் இங்கு வருத்தமடையாதே. வாழ்வில் சரியான இலக்கை அடைய செயல் திட்டத்தை வகுத்து விட்டாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சற்றும் யோசிக்கிறாய்? நீ என்ன செய்கிறாய் என்பது கேள்வி இல்லை. யாருக்காக என் செய்கிறாய் என்பது கேள்வி இல்லை. உன் செயலில் நேர்மையும் உன் செயலின் துணிச்சலும் இருந்து கொண்டு இருக்கின்றதா என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதோ உனக்கான பாதையை தெளிவுபடுத்த நான் உன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கே யோசிக்க வேண்டாம். என் தங்கமே, ஒவ்வொரு விஷயத்திலும் எது நடக்கும் எது நடக்காது என்று உனக்காக நான் சொல்லி கொண்டுதானே இருக்கின்றேன். மறுபடியும் அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வருமா என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் அழைப்பை நிராகரித்த ஒருவரை உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி வரத்தான் போகிறார். யார் என்ன செய்தாலும் சரி, உனக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்லிவிட்டேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. மலையில் உருவாகும் அருவிதான் தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமையை வைத்து கொண்டு இருக்கின்றது. அதுபோல உன் லட்சியத்தில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டாலே போதும். உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவான பாதை பிறந்து கொண்டுதான் இருக்கும். நமது வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை பெற இறைவன் வழங்கிய நேரான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, துணிந்து செயல்படலாம். உனக்கான பாதையை நான் இங்கு தெளிவுபட வைத்திருக்கும் போது, உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றிக்கொண்டு இருக்கும் போது ஏன் எதற்காக இங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய்? மாற்றங்கள் உனக்கு வருமா வராதா என்று தானே யோசிக்கின்றாய். கண்டிப்பாக வரத்தான் போகிறது. நம்மை விட்டு விலகிய உறவுகளை எண்ணி கவலை அடைய வேண்டாம். விலகிய அந்த உறவு நம்மை உண்மையில் நேசித்திருந்தால் நிச்சயம் நம்மை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றிருக்காது என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். இரட்டை கண்டு பயந்து கொண்டு இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது. என் தங்கமே, உழைப்பதற்கு பயந்தால் வாழ்வில் வளர முடியாது. கஷ்டத்தை கண்டு பயந்தால் சந்தோஷத்தில் இங்கு வாழ முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், எதையுமே உணர்ந்து வாழ வேண்டும் என்று. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே என்று தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேனே. இனியும் மனம் கலங்க வேண்டாம். எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் தன் பாதையில் அயராது உழைத்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி இங்கு வந்து கொண்டேதான் இருக்கும். இறை அருளால் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அந்த வாய்ப்புகளும் தேடல்களும் உனக்குள்ளே உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நீ நினைத்ததை இங்கு அடையத்தான் போகிறாய். சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் என்றால் அதிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லைதானே. அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசித்து உன் மன நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கின்றாய்? அனுதினமும் ஏதோ
ஒன்றை இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கானதை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ எதையுமே நினைத்து வருந்தவே வேண்டாம். என் தங்கமே, மாற்றங்கள் என்பது உனக்காகவே உன்னுள்ளே வந்து கொண்டு இருக்கின்றது. அதை தந்திருப்பவள் இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கும். எதை இழந்தேன் இழந்தேன் என்று இழந்ததை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருக்காமல் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, அடுத்தது உனக்கான விஷயத்தில் என்ன நடக்கும் என்பதில் நீ தெளிவாகவே இரு. என் தங்க பிள்ளையே, உன்னை வெற்றியின் பக்கத்தில் நான் அழைத்து சென்றிருக்கின்றேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை இங்கு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல போகிறேன். வழிநெடுங்கிலும் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதன் பிறகும் எதற்காக நீ இங்கு எதையோ நினைக்கின்றாய்? தடைகள் மட்டும்தான் வாழ்க்கையோ என்று யோசிக்காதே. அந்த தடைகளையும் தாண்டி எனக்கான என் பிள்ளை இங்கு ஜெயிப்பதற்கான வழியை கொடுத்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை விட மிக பெரும் மாற்றத்தை அடைவதற்கான காலகட்டம் வந்து விட்டது. உனக்காக ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் உருவாக்கி அதிலிருந்து எப்படி ஏற்றத்தை பெற வேண்டும் என்று இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றேன். தடைகளை பற்றி மட்டும் நீ யோசிக்கின்றாய். நான் ஏன் இப்படியே உன் கண்முன்னே இங்கு வைத்து கொண்டு இனி எல்லாம் என் பிள்ளைக்கு நல்லது நடத்தி தர வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமே, நீ எதை நினைத்தும் அழுது கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான விஷயத்தில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தருணத்தை உனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றேன். இனியும் நடப்பதை பார்த்து எல்லாம் உன் மனதை இங்கு பதற்றமடைய வைத்து கொண்டு இருக்காதே. உன் கவலைகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போவதே இல்லை. உன் மகிழ்வான தருணத்திற்கும் உன் மகிழ்ச்சியான விஷயத்திற்கும் நான் உனக்குள்ளே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, ஒளியின் விருட்சமாக நான் இப்பொழுது உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பதையெல்லாம் பார்த்து நீ அங்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று திக்கற்று திசையற்று கொண்டுதானே இருந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா விஷயத்திலும் நான் உனக்கான காரியத்தை இங்கு செயல்படுத்தத்தானே போகிறேன். இனியும் உன் மனதை கலங்கப்பட வைத்து கொண்டு இருக்காது. நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் வழிகாட்டியாகத்தான் இருக்கின்றேன். இது வேண்டுமா அது வேண்டுமா என்று உன் கண்ணிலே காட்டிவிட்டேன். இனி உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ இங்கு செயல்படுத்தி கொண்டே இரு. எத்துணை சுமைகள் வந்தாலும் எத்துணை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொள்ளவும் அதை தாண்டி செல்வதற்கான மனப்பக்குவத்தை கொடுப்பதற்கும் இந்த தாய் வராகி கொடுத்திருக்கின்றாள். அப்படி இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு. என் தங்கமே, இது நாள் வரையிலும் உனக்கான விஷயத்தில் யாருமில்லை என்று தானே கலங்கினாய். இதோ உனக்கானவரை உன்னை தேடி வந்து பேசப்போகும் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.